அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களை பார்ப்போம். மனிதன் தனக்கு ஏற்படுகின்ற உடல்நல குறைபாடுகளை பொதுநல மருத்துவரிடம் மட்டுமே சென்று காண்பித்து கொண்டிருந்த காலம் போய், குணப்படுத்தி கொண்டிருந்த காலம் போய், இன்று உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் ஏற்படும் குறைபாடுகளையும் கண்டறிந்து குணப்படுத்தும் அளவிற்கு மருத்துவத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நமது நிகழ்ச்சியில் நமது உடலில் முக்கிய அமைப்பான நரம்பு மண்டல அமைப்பின் செயல்பாடுகளை பற்றி விளக்குவதற்காக துபாய் ராஷித் மருத்துவமனையின் நரம்பு மண்டல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சலாஹுதீன் அவர்கள் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தென்றல் இன்ஃபோடைம் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். டாக்டர், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மற்ற மருத்துவம்லாம் ஈஸியாக தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள் அப்படின்ட்டு. இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள் பொதுவான சாதாரண மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்போ நரம்பு மண்டல அமைப்புனா என்ன, அந்த நரம்பு மண்டல அமைப்பில் அதனுடைய அறுவை சிகிச்சை முறைகள்னால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நேயர்களுக்காக விளக்குறீங்க நல்லாயிருக்கும். நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னான்னா, மனிதனுடைய உடலுடைய எல்லா செயல்பாடுகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியதான் மூளை. அதான் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம சிறந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூட தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி இந்த மூளையை பற்றி ஒரு அழகான ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இந்த நரம்பு மண்டலம்னு சொல்லும் பொழுது மூளை, அந்த மூளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறுமூளை அல்லது செரிபெல்லம், அடுத்தது மூளை தண்டு அல்லது பிரெயின் ஸ்டெம், தண்டு வடம் அல்லது ஸ்பைனல் கார்ட், அதிலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகள், அதனை ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நரம்புகள் உடலுடைய எல்லா பாகத்துக்குமே சென்று உடலுடைய எல்லா பாகங்களையுமே இவை கட்டுப்படுத்தக்கூடியவாக இருக்கின்றன. இதெல்லாம் சேர்ந்து தான் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, இந்த எல்லா செயல்பாடுகளையுமே செய்யக்கூடியது மூளையாக இருக்கிறது. மூளை, சிறுமூளை. அந்த மூளையினுடைய செயல்பாடுகளை அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வழித்தடங்கள், ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நர்வ் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வழித்தடங்கள்லாம் தண்டுவடமாக மற்ற நரம்புகளாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத மருத்துவ விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுகிறது. இந்த 3 அமைப்புகள் சேர்ந்தது தான் அந்த நரம்பு மண்டல அமைப்புங்கிறது. இந்த 3 சேர்ந்தால் நரம்பு மண்டல அமைப்பு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் அறுவை சிகிச்சைங்கிறது என்ன டாக்டர்? இதில் அறுவை சிகிச்சைன்னு சொல்ல போனான்னு சொன்னான்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பொது மருத்துவர்கள்லாம் உடலுடைய எல்லா பொது அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தான் உடலுடைய எல்லா பாகத்துடைய பிரச்சனைகள், மூளை உட்பட வந்த நோய்களுக்கு, குறிப்பாக அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை செய்யப்பட வேண்டிய கட்டி அல்லது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, இரத்தக்கட்டி அல்லது தலைக்காயம் போன்ற இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே இவங்க தான் மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள்